இங்க ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு ட்ரக் வந்து மோதுது. அந்த கார்ல ஒரு சின்ன பையன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். ஆனா எதிர்பாராத விதமா அவனோட அம்மாவும் அப்பாவும் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிடுறாங்க. அந்த ட்ரக்ல இருந்து ஒருத்தன் கீழே இறங்கி வந்து இந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா இறந்து கிடக்கிறத பார்த்துக்கு கன்ஃபார்ம் பண்றான். எதுக்குன்னா இவங்க ஃபேமிலியே வேணும்னே தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த சின்ன பையனுக்கு ஒரு கால் மட்டும் உடஞ்சிருக்கும். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் இப்போ ரொம்ப பெரிய பையனா வளர்ந்திருக்கான். அவனோட அம்மா அப்பா இல்லாததுனால அவனோட தாத்தா பாட்டி தான் அவனை வளர்த்துட்டு இருப்பாங்க. அவனும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஹோட்டலுக்கு போறான். அங்கதான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். அப்போ ஹீரோயின் ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டு அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல வேகமா போறா. எதுக்குன்னா ஹீரோயினுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை இவ கண்டுபிடிச்சு துரத்துவா. அந்த மாதிரி இவளுக்கு ஒரு விஷன் மாதிரி வந்து அந்த பேட் ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சிருக்கா. மொத்தம் இந்த டீம்ல 4 பேர் இருக்காங்க. அதுல 3 பேர் போய் அந்த ஈவில் ஸ்பிரிட் கூட ஃபைட் பண்றாங்க. ஆனா இவங்களை விட அந்த ஈவில் ஸ்பிரிட்டுக்கு லெவல் அதிகமா இருக்கவும் அது இவங்க 3 பேரையும் ஈஸியா அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுது. கரெக்டா அந்த 4வது மெம்பர் இருக்கிற இடத்துக்கு அந்த டெவில் வந்துருது. இவங்க 3 பேரும் வர்றதுக்குள்ள இவன் கூட அது ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுது. டெவில் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவனை அடிச்சு கொண்டுடுது. அப்போ கரெக்டா செத்தவனோட ஆவியை இது தனக்குள்ள எடுக்கும்போது அவனுக்குள்ள இருந்த இன்னொரு வயசான ஆவி வெளியே போயிடுது. வெளியே போய் ஹீரோவோட உடம்புல போய் சேர்ந்துடுது. இது எப்படின்னா அந்த 4வது மெம்பர் நார்மல் பர்சனா தான் இருந்திருப்பான். ஆனா அவனுக்குள்ள இந்த வயசான ஆவி போய் அவனை ஒரு சூப்பர் ஹியூமனா மாத்திருக்கும். அப்படி இப்போ நம்ம ஹீரோக்குள்ள போனதுனால இவனுக்கும் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிடுது. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படியோ நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு அவனுக்குள்ள இருக்கிற அந்த வயசான ஆவி கிட்ட பேச வைக்கிறாங்க. அப்போதான் இந்த பேட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸோட ஆவியை சாப்பிட்டு உயிர் வாழுது தெரியுது. நீ ஹீரோயின் கூட சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த வயசான ஆவி இது உனக்கு ஓகேவான்னு ஹீரோ கிட்ட கேக்குது. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிடுறான். ஏன்னா இவனுக்கு இருக்கிறது அவனோட தாத்தா பாட்டி தான். இவனுக்கு ஒண்ணுனா அவங்களால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோயின் டீம் கூட பேசுறான். அவங்க ஒரு வாரம் டைம் கொடுக்கறாங்க. யோசிச்சுட்டு சொல்லுன்னு அனுப்பிடுறாங்க. இவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லனா அவங்க இவனோட மெமரிஸை எரேஸ் பண்ணிடுறாங்க.